வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ்க்காக பரோட்டா செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் எப்பவும் போல் பரோட்டா செய்யாமல் இன்றைக்கி நம்ம சைனீஸ் பரோட்டா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, நல்லா சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை மட்டன் குழம்போடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கலாம். நான் இதோட 300 கிராம் மைதா சேர்க்க போகிறேன். இந்த உப்பை தண்ணியோட நல்லா கரைச்சிடலாம். இதோட 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது மேலே எண்ணெய் தடவிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் கழித்து இதை நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்க போகிறோம். இதை நம்ம பரோட்டாவுக்கு பிடிக்கிறத விட கொஞ்சம் பெருசாகவே உருண்டை பிடிச்சிக்கணும். பாருங்கள், 300 கிராம் மாவுக்கு 5 உருண்டைகள் நான் பிடிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாம். எந்த அளவுக்கு சன்னமாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சன்னமாக உருட்டிக்கலாம். இது மேலே நல்லா சதன்னு எண்ணெய் தடவிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு சன்னமாக உருட்டிட்டு இப்போ நம்ம இதை மடிச்சிக்கலாம். எண்ணெய் நிறைய நம்ம தடவுனா தான் நல்லா லேயராக கிடைக்கும் நமக்கு பரோட்டா. வீடியோவில் காமிச்சிருக்கிறது போலயே இது போல் மடிச்சுக்கோங்க. இது மேலேயும் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம இதையும் மடிச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே உருட்டிக்கலாம். இதை நம்ம சதுரமாக மடித்ததால் சதுரமாக தான் உருட்டியிருக்கோம். இருந்தாலும் ஷேப்புக்காக சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதையும் நம்ம பரோட்டாவுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. தோசைக்கல்லில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இதில் பபிள்ஸ் வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி எந்திரிச்சு வரும். இதை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நகர்த்தி விடுங்க. அப்போ தான் கார்னர்லேயும் நல்லா கலர் வரும். இப்போ 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், பரோட்டாவில் நல்லா ஈவனாக கலர் வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சூப்பராக நம்மளோட சைனீஸ் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் எல்லா பரோட்டாவுமே சுட்டு எடுத்துட்டேன். இதை நம்ம பரோட்டா தட்டுற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் லேயராக கிடைக்கும். பாருங்கள், தட்டி எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த பரோட்டா. லேயராக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை நம்ம நான்வெஜ் குழம்புக்கு, மட்டன் சிக்கன் குழம்பு அல்லது வெஜிடபிள் குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.